அனைவருக்கும் வணக்கம். இறை வழிபாட்டில் பல விரத முறைகள் இருந்தாலும் கந்தசஷ்டி விரதம் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். கந்தசஷ்டி 6 நாட்கள் 22 தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். 27ஆம் தேதி சூரசம்காரம் நடக்கும். 28ஆம் தேதி திருக்கல்யாணம் நடக்கும். நிறைய பேர் 6 நாட்கள் இருப்பார்கள், நிறைய பேர் 7 நாள் இருப்பாங்கள். 6 நாள் கம்பல்சரி இருக்கணும். அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் கேட்ட வரத்தை முருகபெருமான் கண்டிப்பாக கொடுப்பார். காலை மாலை 2 வேளையும் குளித்து விளக்கேற்றி முருகபெருமானை வேண்டி நீங்கள் உங்களால் இவ்வளவு நாள் முடியாத என்ன பிரச்சனையோ நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு அவரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். முக்கியமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை 6 நாள் இருந்து அவரிடம் வேண்டுதலை வைத்தால் கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பார். அவர் சூரனை வதம் செய்து பிறகு 6 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருப்பார். அந்த டைமில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அவரிடம் வைத்தால் கண்டிப்பாக அப்பன் முருகன் செய்து கொடுப்பார். அது 6 மாதமாக இருக்கலாம், ஒரு 9 மாதம், அந்த ஒரு வருடத்துக்குள்ளே அடுத்த கந்தசஷ்டி விரதத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் கரெக்டான வேண்டுதலாக இருந்தால் கரெக்டாக கண்டிப்பாக அவர் நடத்தி வைப்பார். அப்பன் முருகனை நீங்கள் மனதார நினைத்து வேண்டுங்கள், கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கந்தசஷ்டி விரதம் இருக்கும் அனைவருக்கும் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற எல்லாம் வல்ல முருகபெருமானை வேண்டி வணங்குகின்றேன். சூரனை வென்ற சூரசம்காரன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி வைக்க அப்பா அருள்பாலிப்பாயாக.